கடந்த ஒரு வாரமா நம்மள பல பேர் கேட்ட, பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, Ghibli Studio Art. Ghibli. இன்டர்நெட்ல எங்க போனாலுமே நீங்க இந்த கிப்லிய தான் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்திருப்பீங்க. ஈவன் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் நெறைய செலிபிரிட்டீஸ்ல இருந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வரைக்குமே அவங்களுடைய மார்க்கெட்டிங்ல இருந்து எல்லா விதமான விஷயங்களுக்கும் இத ட்ரை பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. நம்மள்ல பல பேர் கூட இந்த கிப்லி ஆர்ட்ட வந்து யூஸ் பண்ணி இப்ப நெறைய இடத்துல நீங்களே கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லைங்களா? ஸோ இத பத்தி ரீசென்ட்டா நம்ம தான் வீடியோவே போடலன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ போட வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. அது ஏன்றத சொல்றேன். ஏன்னா இப்போ இந்த விஷயத்த இந்த கிப்லிய பத்தி பேசணுன்னும்போது நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு 2, 3 இமேஜஸ வந்து நான் கிரியேட் பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். ஏன்னா நம்ம ஃபோட்டோ இந்த மாரி இருக்கு. பார்க்கும்போது அது செம்ம கிரியேட்டிவா இருக்குல்ல? எஸ். கிரியேட்டிவ். ஸோ இந்த கிப்லியால வேர்ல்ட் இஸ் கோயிங் கிரேசின்னு சொன்னா அது கண்டிப்பா மிக இல்ல. இன்னொரு சைடுல சாம் ஆல்ட்மேன், ChatGPT இந்த ஓப்பன் ஏஐ உடைய ஃபவுண்டர் இவர் என்னடா சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா 2, 3 ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. அதில ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயமேப்பா எங்களுடைய CPU எல்லாம் மெல்ட் ஆகுதுப்பா. அந்த அளவுக்கு நீங்க கிப்லிய வந்து கிரியேட் பண்ணி தள்ளுறீங்கன்றது போல சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா ப்ளீஸ் சில். எங்க ஆளுங்களும் கொஞ்சம் தூங்கட்டும். தூக்கமே இல்லாத அளவுக்கு நாங்க வந்து கிரியேட் பண்ணி அந்த வேலைகள் வந்து வேலைப்பளுகள் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்றது போலயும் சொன்னாரு. சரி இது எல்லாத்துக்குமே காரணமான இந்த கிப்லி. யாருப்பா அந்த கிப்லின்னு கேட்குறீங்களா? ஏற்கனவே உங்கள்ல பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். ஹயாவோ மியாசாகி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்காரு. இவர் தான் இந்த ஸ்டூடியோ கிப்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர். எப்படி இந்த கிப்லி ஆர்ட் ஃபார்மை பத்தி நெறைய பேருக்கு நெறைய விதமான கருத்து இருக்கும். நெறைய பேர் என்ஜாய் பண்ணி ஃபன்னா நெறைய விதமான விஷயங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வந்து ஒரு ஹேண்ட் ட்ரான் கையில வந்து வரையணும். ஒரு கிரியேட்டர் கிட்ட குடுத்து பண்ணணும் அப்படின்னா செலவு எக்கச்சக்கமா ஆகும். டைமும் நெறைய ஆகும். பட் இந்த மாரி விஷயங்கள இப்ப வந்து ஈஸியாவே பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சைட்ல ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் சைட சொன்னாலுமே, இன்னொரு சைட்ல நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த கிரியேட்டர் ஹயாவோ மியாசாகி வந்து பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள் ஈவன் ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் பல வருஷமா உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா, கையிலேயே வரைவாங்களாம். இந்த ஆர்ட்ட. ஸோ அப்படி வரைஞ்சு அவங்க உலக பிரபலப்பட்ட பலவிதமான அனிமியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பலவிதமான மூவிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான பலவிதமான அவார்ட்ஸும் வந்து வாங்கியிருக்காங்க. அதில் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட்டட் அவே அப்படின்னு சொல்லலாம். ஒரு தடவை பார்த்தேன். ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு அனிமி அது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் ஃபார்மை அந்த கிரியேட்டிவிட்டி. ஸோ இந்த கிரியேட்டிவிட்டி, அந்த சோல் இது எல்லாமே ஒரு ஹியூமன் கிட்ட இருந்து தான் அத வரையும்போது வரும். ஒரு மிஷினால எப்படி இத கடத்த முடியும் அப்படின்றது தான் அவருடைய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுன்னு சொல்றதா, இல்ல வருத்தம்னு சொல்றதா தெரியல. ஏன்னா அவரு சொன்ன அந்த வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ChatGPT எல்லாம் வந்து பிரபலமாய் இந்த விஷயத்துக்காக சொல்லல. 2016ஆம் ஆண்டே இந்த ஏஐ எல்லாம் பூம் ஆகுறதுக்கு முன்பாகவே ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ட்ரெயின் பண்ணுறதன் மூலியமாக நம்ம வந்து சிஸ்டம் மூலியமா வந்து இதெல்லாம் கிரியேட் பண்ண முடியும்னு சொன்னதுக்கே அவர் அப்படி வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து குடுத்திருந்தாரு. இப்போ நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இதுக்கெல்லாம் வந்து காப்பிரைட் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டைல தான் வந்து இவங்க எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, அந்த கிரியேட்டருடைய எக்ஸாக்ட் கிரியேட்டிவிட்டி அந்த விஷயங்கள வந்து இவங்க எடுக்கல. ஸோ இன்னும் அந்த ஸ்டூடியோ சைட்லேருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல அப்படின்னாலுமே, ஒரு கிரியேட்டருக்கான அந்த மதிப்பு கண்டிப்பா இங்க இருக்கணும். ஸோ சாம் ஆல்ட்மனா இருக்கட்டும், இல்ல ஓப்பன் ஏஐயா இருக்கட்டும், ChatGPTயா இருக்கட்டும், இவங்க பத்தி ஏற்கனவே நெறைய விதமான பஞ்சாயத்து வந்து போய்க்கிட்டு இருந்தது. நமக்கே தெரியும் நம்மளுடைய பிளாக் விடோ ஸ்கார்லெட் ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாய்ஸ பெர்மிஷனே இல்லாம யூஸ் பண்ணி கேஸ் எல்லாம் போட்டு, இந்த மாரி ஒரு சைட்லயுமே வந்து விஷயங்கள்லாம் வந்து போய்க்கிட்டு இருந்தது. இப்போ இது ஒரு நியூ ஆர்ட். பட் இவங்க இப்போ வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு சில கம்பெனிகளும் நாங்களும் உங்களுக்கு இந்த ஜிப்லி ஆர்ட் வந்து கொண்டு வரோம். வெறும் கிப்லி மட்டும் கிடையாது. இன்னும் நெறைய விதமான ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் இருக்கு. நாங்களும் உங்களுக்கு கொண்டு வரோம்ன்னு சொல்லிட்டு நெறைய வெப்சைட்ஸ், நெறைய ஆப்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. இப்ப இங்க தான் அதர் சைட் ஆஃப் த காயின்ல 2வது முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் டேட்டா அண்ட் பிரைவசி. ஏன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஆன்லைன்ல நம்ம குடுக்கக்கூடிய எல்லா விதமான டேட்டாவும் கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ண தான் போறாங்க. அதே தான் இங்க ChatGPTலயா இருக்கட்டும், மத்த இடத்துலயா இருக்கட்டும். ChatGPT, Google போன்ற எல்லா இடங்கள்லயுமே நம்ப பேசக்கூடியது, டைப் பண்ணக்கூடியது, நம்ம ஃபீட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாத்தையுமே அவங்க டேட்டா எடுத்து ப்ராசஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஏஐய ட்ரெயின் பண்றாங்க. அண்ட் ChatGPT இப்போ நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய இந்த ஃபோட்டோவையும் கண்டிப்பா அந்த ஏஐ மாடல ட்ரெயின் பண்றதுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்க தான் போகுது அப்படின்றது ஒரு விஷயம். இந்த கேப்ப யூஸ் பண்ணி நெறைய விதமான ஏஐ கம்பெனிஸ், நெறைய விதமான வந்து பார்த்தீங்கன்னா, சாட்பாட்ஸ்லேருந்து எல்லாம் கொண்டு வந்துட்டு, நாங்க உங்களுக்கு வந்து இத கிரியேட் பண்ணி தரோம்ன்னு சொல்லி உள்ள வரும்போது, மக்கள் நெறைய பேர் சரி ஈஸியா இதில வந்து வருதே, டக்குனு வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட அந்த ஃபோட்டோஸ், அவங்களுடைய பெர்சனல் ஃபோட்டோஸ் எல்லாம் குடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபோட்டோஸ, அந்த டேட்டாவ அவங்க எடுத்து
ஒண்ணு வெளியில விக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அந்த டேட்டாவ. இல்லாட்டி நெறைய விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு அத பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஃபோட்டோஸ் அப்டின்னா வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் கிடையாது. நெறைய விதமான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தேதியில ஒரு ஏஐ மூலியமா நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியும். இன்ஃபாக்ட் நம்ம ரீசென்ட் டைம்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக் நியூஸ்ல நீங்க ஒரு செக்ஷன் பார்த்திருப்பீங்க. அதுல நான் பேசல. கம்ப்ளீட்டா என்ன மாரியே ஒரு ஏஐ தான் இருந்தது. ஆக்சுவலி அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஏஐல தான் நாங்க பண்ணியிருந்தோம். இன்னும் யாரும் நெறைய பேர் வந்து அது ஏஐன்னே கெஸ் பண்ணல. ஸோ அந்த அளவுக்கு நாங்களும் வந்து அத ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ஒரு கிரியேட்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கிரியேட்டரோட பெர்மிஷனோட நம்பளா குடுக்கறது வேற. பட் நம்ம பெர்மிஷனே இல்லாம, இல்ல நமக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம குடுக்கக்கூடிய டேட்டாவ நம்ப ஏஐ கிட்ட இருக்கட்டும்னு குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டா கம்ப்ளீட்லி எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு தெரியாம விக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இதே மாரி நெறைய விதமான டேட்டாஸ் ஆன்லைன்ல திருடு போய்க்கிட்டு தான் இருக்கு. ஹேக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. டார்க் வெப்ல வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்துல நம்மளுடைய டேட்டாஸ் இந்த மாரி அதுவும் இன்னொருத்தருடைய கிரியேட்டிவிட்டிக்கு மேல ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ இமேஜ்க்காக நம்மளுடைய பர்சனல் இமேஜஸ் எல்லாம் குடுக்கலாமா? அப்படின்றது தான் இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்த பார்க்கும்போது தான் நம்ம அக்கா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 23andMeன்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீங்க ஜெனடிக் டெஸ்டிங்க வந்து பண்ண முடியும் அப்படின்றது போல விஷயங்களெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. நெறைய பேர் வந்து வாங்கிலாம் ஜெனடிக்ஸ் டெஸ்ட்லாம் வந்து எடுத்திருக்காங்க. டிஎன்ஏ இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், ஹெல்த் ஹிஸ்டரியா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய ஜெனடிக் டீட்டெயில்ஸா இருக்கட்டும், எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. இத அவங்க எங்க விக்குவாங்க, எப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. நம்மள பத்தி டீட்டெயில்ஸ் நமக்கே தெரியாத அளவுக்கு மத்தவங்களுக்கு தெரியுது அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய விஷயம். ரொம்ப ஸ்கேரியான விஷயம். ஏன் இதெல்லாம் இவ்வளோ சொல்றேன்னா, நீங்க ஏன் ப்ரோ எல்லாமே இவ்வளோ நெகட்டிவா சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஃபன்னுக்கு ஜாலியா யூஸ் பண்றதுன்னு சொன்னீங்கன்னா, நீங்களே போங்க. அதே ChatGPT எங்க உங்களால கிப்லி ஹார்ட்ட கிரியேட் பண்ண முடியுதோ, அங்கேயே போயிட்டு, நீங்க இந்த மாரி கிப்லி ஹார்ட்டுக்காக உங்களுடைய ஃபோட்டோவ அப்லோட் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லி நீங்களே கேளுங்க. கேட்டதுன்னா, ChatGPT என்ன சொல்லும் தெரியுமா? பண்ணுங்கன்னு சொல்லவே சொல்லாது. உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸ், பிரைவேட் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணாதீங்க. உங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஓகே, உங்க டேட்டா வந்து பரவால்ல, யார் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லைன்ற ஃபோட்டோஸை மட்டும் அப்லோட் பண்ணுங்க. ப்ளஸ் நீங்கள் எந்த வெப்சைட்டில் யாரை நம்பி அப்லோட் பண்ணுறீங்களோ அதோடைய ப்ரைவசிலாம் எப்படி இருக்குது, செக்யூரிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அப்லோட் பண்ணுங்க அப்படின்றது தான் தெளிவாக சொல்லுது. ஏன்னா நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் ஏற்கனவே ஆன்லைனில் போதுமான அளவில் இருக்குது. இதற்கு மேலே நம்பி நீங்கள் அப்லோட் பண்ணலாமா வேணாமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கிடையாது. தொடர்ந்து நம்ம ஆன்லைனில் பல விதமான விஷயங்கள் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்லாம் நாங்கள் உங்களுக்கு இது கிரியேட் பண்ணி தரோம், அது தரோம், ஃப்ரீ தான் அப்படின்ற போது நம்ம பேசிக்காக இப்போ எல்லாருமே வந்து ஃபோன் நம்பர் வாங்கிடுறாங்க, டீட்டெயில்ஸ் வாங்கிடுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த டேட்டாவை வச்சும் பயங்கரமான ப்ரைவசி இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக இருங்க. ஸோ இப்போ நான் கடைசியாக உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, இப்போது இந்த கிப்லி ஆர்ட்டை பற்றி உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜென்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை இனிமேட்டு இது வரைக்கும் பண்ணாமே இருக்கீங்க அப்படின்னாலுமே, இப்போது நீங்கள் அந்த கிப்லி ஆர்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை விட, பர்சனல் ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் டேட்டா உங்கள் கையில். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள்.